ஈரோடு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தெருக்களில் வெறிநாய்கள் அதிகமாக சுற்றித் திரிகின்றன. வெறிநாய்கள் கடித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருவது தொடர்கதையாகி வருகிறது. ஆத்துக்கடை தெருப்பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் பொதுமக்களை பயமுறுத்தி பொதுமக்கள் வாங்கி வரும் உணவுப் பொருட்களை பறித்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வளர்ப்பு பூனை ஒன்று தெருவில் சென்றபோது 5 வெறிநாய்கள் பூனையை கவ்வி குதறி கடித்து தின்றது. இந்த காட்சியை கண்ட பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். நகர் பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை கட்டுப்படுத்தவும் ராபிஸ் தடுப்பூசி போடுவதற்கு புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு சில பகுதிகளில் கண் துடைப்பிற்கு மட்டுமே வெறிநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.